2025 ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவாங்க. பிசினஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஒரு பிசினஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் தயாரிக்கணும். அப்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பயங்கரமா பூம் ஆக போகுது. ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லுங்க. ஒரு வெப்சைட் பண்ண தெரியுமான்னு கேளுங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியாதுங்க. தியரிட்டிக்கலா ஒரு விஷயம் தான் தெரியுமே தவிர பிராக்டிகலா அவங்க செய்ய தெரியாதுங்க. கம்பெனி என்ன எதிர்பார்க்கறானா, எனக்கு டிகிரி வேணாம், இயர் ஆஃப் பாஸ் அவுட்லாம் வேணாம், என் ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க எடுக்கிறேன்னு கேட்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்கில் தான். ஸோ ஜென்ரலாகவே இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு டிகிரி இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன தியரிட்டிக்கலாக எல்லாமே கொடுத்துருவாங்க காலேஜில். ஆனால் ப்ராக்டிக்கலாக எதுவுமே கிடைக்காதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் எதுக்காக ஆள் எடுக்கிறான்? ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு மொபைலில் பண்ண தெரியும், மொபைலில் பண்ணுறதுக்காக தான் எடுக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது பண்ண தெரியுமான்னு தெரியாது. அதாவது என்கிட்ட டிகிரி இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டிய வேலை எனக்கு தெரியாதுன்னா எடுக்க மாட்டாங்க. இங்கே பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் ஸ்கில் அண்ட் தியரிட்டிக்கல் ஸ்கில் ரெண்டு இருக்குங்க. கம்பெனிக்கு தேவையான ஸ்கில் இந்த மாணவர்கிட்ட இல்லாதனால தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இந்த ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஐடியிலங்க எந்த ஃபீல்டுலுமே ஈஸியாக அவங்களால போக முடியுங்க. இப்போது நிறைய பேர் படித்தது ஒன்றா இருக்கும், செய்கிற செக்டார் வேலை வேறு ஒன்றா இருக்கும். அது ரீசெண்ட் டைமில் இப்போது நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியரிங் வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிச்சு சாதிச்சு காட்டினவங்க இருக்காங்க. இப்போது இன்ஜினியரிங் படித்ததுக்கான வேலை சொற்பமான சேலரியில் கிடைக்குது, இல்லைனா அதுக்கான செக்டார் கிடைக்காம போயிடுது, மிஸ் ஆயிடுது. ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய கோர்சஸ் ஆட் ஆகிருக்கு. எந்த மாதிரி கோர்சஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் மக்கள்? சரிங்க, பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேங்க, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. அதுவும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இங்கே அமெரிக்காவில் வந்திருக்கிறதோட்டு அவர் பிஸ்னஸ் மேனுங்க. ஸோ பிஸ்னஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் தயாரிக்கணும். அப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆக போகுதுங்க. ஒரு கோல்டன் பீரியட் ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ 2025 ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கில் இல்லைங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க வெவ்வேறு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இந்த ஃபீல்டில் நுழையிறதுக்கான ஸ்கில் இல்லை. அதுக்கான டிகிரி மட்டுமே தேவைப்படாதீங்களா, அதுக்கான ஸ்கில் இல்லைங்க. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடிக்குள்ளே நுழைஞ்சிடலாங்க. ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பொறுத்தவரை ரெண்டாக பிரியுங்க. கோடிங், நான் கோடிங்னு இருக்குங்க. இந்த கோடிங்கோ நான் கோடிங்கோ ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஸோ ஏஐ இன்டகிரேட்டட் டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியாக போயிட முடியுங்க. தாசிவ் இன்ஃபோடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஏஷியா, வேர்ல்டுன்னு பல இடங்களில் விருதுகள் வாங்கியிருக்கீங்க. நிறைய மக்களை படிக்க வச்சு பிளேஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி ஒரு அகாடமியை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு செக்டாரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது பசங்களை ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுவும் இன்ஜினியரிங் படித்த பிறகு டிகிரியை கிளியர் பண்ணுறதுக்கு சில பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கும், ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போனாலே எதுக்குப்பா 2 வருஷம் கேப்னு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வேலை கிடைக்காம இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த பிளாக்லாக் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி திருப்பி பிளேஸ் பண்ணுவாங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் தாங்க. அதாவது கேப் இருந்தால் வேலை கிடைக்காதுன்றது ஒரு ரூமர் தாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க இன்னைக்கு 2013 பாஸ் அவுட்டுங்க. டிப்ளமா சிவில். ஓகே, சிவில் இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காருங்க. இப்போ நீங்க பாத்தீங்க வெளியில இப்போ பிளேஸ் ஆயிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்ன்றது உண்மை கிடையாதுங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா ரீசன்ட் பாஸ் அவுட் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த ரீசன்ட் பாஸ் அவுட்டை எடுத்து அவன் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரெயின் பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட்ல போட வேண்டியதாக இருக்கும். இப்போ ரெடியாக ப்ராஜெக்ட்ல பண்ணக்கூடிய திறன் இருக்கவங்க தான் எடுக்கிறாங்க. அப்போ கம்பெனி என்ன எதிர்பார்க்குறான்னா, எனக்கு டிகிரி வேணாம், இயர் ஆஃப் பாஸ் அவுட்லாம் வேணாம், என் ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்கில் தாங்க. அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய ஸ்கில் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, கம்பெனிக்காரங்க எடுக்க தயாராக இருக்காங்க.